1000 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ எதுல ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒரே குழப்பம். அப்புறம் ஞாபகம் வந்தது தான் இந்த கதை. இல்ல நிஜம், இல்ல அத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இந்தியா சைனா பார்டர்ஸ்ல பொதுவா பிளாக் மீட்டிங்ஸ் நடக்கும். 2 நாட்டு ஆர்மி ஆபீசர்ஸும் அமர்ந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா பேசி தீர்த்துக்குவாங்க. அப்படி நடந்த ஒரு பிளாக் மீட்டிங்ல சீன அதிகாரி வைத்த ஒரு புகார், டர்பன் கட்டின உங்க சிப்பாய் ஒருத்தர் கொஞ்சம் டீப்பா எங்க எல்லைகளுக்குள்ள ரவுந்து வர மாதிரி தெரியுது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்னு சொல்ல இந்திய அதிகாரிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஏன்னா அந்த சீன அதிகாரிக்கு நடந்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பல பேர்த்துக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ். அதை நான் தொகுத்து வழங்குறேன். அதையெல்லாம் கேட்டுட்டு இது என்னன்னு நீங்க சொல்லுங்க. நாதுலா கணவாயில ஹர்பஜன் சிங்கிற ஒரு சிப்பாய் பணியமற்றப்பட்டு கடல் மட்டத்திலிருந்து ஒரு 14,500 அடி உயரத்துல இருக்க இந்திய ஆர்மி கூடாரங்களுக்கு உணவு கொண்டு போற வேலையை அவர் கூட சேர்த்து சில சிப்பாய்கள் கிட்ட ஒப்படைக்கப்படுது. பயங்கர பனிப்பொழிவு, மலை பிரதேசம், கார் எல்லாம் போகாது, குதிரையில தான் கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கப்ப பனி சறுக்கி விட்டு கால் தவறி ஹர்பஜன் சிங் ஒரு பெரிய பள்ளத்துல விழ அவரை காப்பாத்த முடியுமான்னு அந்த இடத்தை சுத்தியும் தேடி பார்த்தாங்க. கிடைக்கல. டைம் கை மீறி போயிருச்சு. சரி, அவரோட உடலையாச்சும் மீட்க முடியுமான்னு தேடி பார்த்துட்டு பனி மூடி இருக்கும், எங்க வேணாலும் இருக்கலாம், கண்டுபிடிக்க முடியாதுன்னு 3 நாளுக்கு அப்புறம் கைவிட்டுறாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறப்ப ஹர்பஜன் சிங் கூட பணி செய்த ஒரு சிப்பாய்க்கு ஒரு கனவு. இந்த இடத்துல தான் உடல் இருக்கு, எடுங்கன்னு. ஃபர்ஸ்ட் யாரும் நம்பல. ஆனா அந்த இடத்துல தேடி பார்க்க ஹர்பஜன் சிங்கோட உடல் கிடைத்து விட்டது. இதுதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கும். எல்லைகள்ல பாதுகாப்பு பணியில ஈடுபடுற சீன வீரர்கள் கூட டர்பன் கட்டின ஒரு இந்திய சிப்பாய் ரவுந்து போறத பல முறை பார்த்திருக்காங்க. எல்லைகள்ல ஏதாவது ஒரு ஊடுருவல் நடக்க போகுதுன்னா நம்ம சிப்பாய்கள் கனவுல 3 நாளைக்கு முன்னாடியே ஹர்பஜன் சிங் வந்து சொல்லிடுவாருன்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சோல்ஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த பகுதி மக்கள் பல முறை இவரை பார்த்திருக்காங்க. அடுத்து அந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் இருக்க நம்ம இந்திய சோல்ஜர்ஸ் கண்ண சந்தாலோ இல்ல கவனம் சிதறினாலோ ஓங்கி பலார்னு ஒரு அடி விழுகுமாம். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சோல்ஜர்ஸ் சொன்னது. அடுத்து அவர் தான் இல்லையே, இருந்தாலும் அவருடைய ட்ரெஸ் அழுக்கா இருக்கும், அவருடைய ஷூ தூசு படிஞ்சிருக்குமாம். அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சு ஷூஸை கிளீன் பண்ணி வச்சா திரும்பவும் அடுத்த நாள் அதே மாதிரி அழுக்காயிருக்குமாம். திரும்பவும் அழுக்காக துவைக்கன்னு இது ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு. என்ன தமிழ் என்னென்னமோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்திய ராணுவம் பண்ணதான் இன்னும் தலை சுத்தும். இப்ப வெறும் ஹர்பஜன் சிங் பாபா ஹர்பஜன் சிங் ஆக அந்த மனுஷன் டியூட்டி பியாண்ட் டெத் இறந்த பிறகும் இன்னும் டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறாருன்னு இந்தியன் ஆர்மியும் இன்னும் நம்புறாங்க. 1968 இறந்து போன இவருக்கு மாதம் தவறாம தொடர்ந்து அவருடைய ஃபேமிலிக்கு சம்பளம் தரப்பட்டிருக்கு. அடுத்து ஆர்மில வருட விடுமுறை 15 நாள். இவர் பேர்ல இவர் ஊருக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணப்படும். 2 சோல்ஜர்ஸ் இவருடைய ட்ரெஸ்ஸையும் உடைமைகளையும் எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டுல ஒப்படைச்சிட்டு 15 நாள் லீவு முடிஞ்சோனையும் திரும்பவும் வாங்கிட்டு வந்துருவாங்க. இடையில இவருக்கு கௌரவ மேஜர் பதவின்னு ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பரவாயில்ல. சீனா இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிளாக் மீட்டிங்லயும் இவருக்குன்னு தனியா ஒரு சேர் ஒதுக்கி அதுல யாருமே உட்கார மாட்டாங்களாம். நான் இவரை பத்தி ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது வந்த சில கமெண்ட்ஸை பார்த்து எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ். அங்க வேலை பார்த்த நம்ம சோல்ஜர் போட்ட ஒரு கமெண்ட், நான் தூங்கும் போது மறுநாள் முக்கியமான வேலை இருந்தால் ஏதோ ஒன்று பலமாக தட்டி எழுப்புவதை நான் உணர்ந்துள்ளேன், ஆனால் நிஜத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். அடுத்து என் தந்தை அங்கே வேலை பார்த்துள்ளார், அவர் இந்த கதையை பல முறை சொல்லியுள்ளார், அவரும் இந்த அமானுஷத்தை பல முறை அனுபவித்துள்ளார். அடுத்து ஆர்மி ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குல்ல, உயர் அதிகாரிகளுக்கு 62. 2006ல ஹர்பஜன் சிங்கோட 62வது வயதுல அவருக்கு அபிஷியலா ரிட்டையர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இவருக்குன்னு நாதுலால ஒரு மந்திர் இருக்கு. அங்க லிவிங் ரூம் ஆபீஸ் ரூம்னு 2 இருக்கு. இப்பவும் டெய்லியும் ஷூ அழுக்காதான் இருக்குமாம், சட்டை கசங்கி தான் இருக்குமாம். டெய்லியும் துவைச்சு அயன் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது இவர் ஒரு டெய்டி, மனித நிலையை தாண்டி ஒன்னு அடைஞ்சிட்டார். அது எப்படி தமிழ் பாசிபிள்னா, ஒருத்தர் இறக்கும் போது மூச்சை கரெக்டா கவனிச்சா இந்த பிறப்பு இறப்பு உலகம்ங்கிற இல்யூஷன்ல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிக்கிறாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? சரி, இதெல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.